என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னுடைய குலதெய்வத்தின் வாசலில் நின்று கொண்டு உனக்கு ஒருவர் இது போன்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன காரியம் செய்கின்றார், எதற்காக செய்கின்றார் என்பதனை உனக்கு தெரிவிப்பதற்காகவும், இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிய வைப்பதற்காகவும் உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, பொதுவாக இன்று இருக்கிறவர்கள் எல்லோரும் யாருக்கும் பயப்படுவதில்லை. நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நம் குலதெய்வம் அதை கண்டு கொள்ள மாட்டார்கள், ஏனென்றால் நாம் அவர்களின் பிள்ளை அல்லவா. நாம் செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய குலதெய்வத்திடம் நாம் நியாயப்படுத்தி விடலாம் என்று நினைக்கின்றார்கள். அவர்களினுடைய இந்த சிந்தனைதான் இப்போது உனக்கு இது போன்ற செயலை செய்ய துடிக்கின்ற அளவிற்கு அவர்களை தூண்டி இருக்கின்றது. அவர்கள் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்த விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை தடுத்து நிறுத்துவதற்காக அவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ இப்போது செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நீ என்ன செய்தாலும் அது உனக்கு எந்த விதமான பலன்களையும் கொடுத்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். இப்படி அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியும் நிறைவேறிவிட வேண்டும் என்று அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ முயற்சிகளை செய்தும் அது பலன் கொடுக்காமல் போனதனால் கடைசியாக இப்பொழுது குலதெய்வத்தின் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய குலதெய்வத்திடம் நான் என்ன சொன்னால் அந்த காரியம் வாழ்க்கையில் நடந்து நிச்சயமாக நடந்துவிடும், நான் நினைத்தது போல அவர்கள் வாழ்க்கையை அழித்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் இப்படி நினைத்ததற்கு பலன் அவர்களுக்கு என்ன கிடைத்திருக்கின்றது தெரியுமா? இத்தனை நாட்களும் மற்றவர்கள் மூலமாக உனக்கு அவர்கள் செய்த வினைகள் எதுவுமே படிக்காமல் போனதற்கு காரணம் எதுவென்று அவர்களுக்கு புரியவே இல்லை. அதனால்தான் உன்னுடைய குலதெய்வத்திடமே உன் வாழ்க்கையை அழிக்க சென்று நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால், அவர்கள் உனக்கு செய்த காரியத்தை எல்லாவற்றையும் உன்னை நெருங்க விடாமல் முறியடித்து உன்னுடைய குலதெய்வம்தான் முறியடித்தது உன்னுடைய குலதெய்வம்தான். அது புரியாமல் குலதெய்வத்தின் வாசலில் நின்று கொண்டு உனக்கு இந்த செயல்களை செய்ய துணிந்து நிற்கிறார்கள். இனி இப்படி இதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் இந்த பிரச்சனையோடு இப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் இதை செய்ய நினைப்பது வேறு யாரோ கிடையாது, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவுதான் என் தங்கமே. அந்த உறவானது என்ன செய்கின்றது தெரியுமா? கோவிலுக்கு செல்லும் போதெல்லாம் தெய்வத்திடம் தன்னுடைய வேண்டுதல்களை வைப்பதோடு மட்டுமல்லாமல் தனக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்பதை விடுத்து உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது நடந்துவிடக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிவிடக்கூடாது என்று அவர்கள் உறுதியாக நிற்கின்றார்கள். இப்படி நினைப்பதின் பலனாக அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கிறது என்று கேட்பாயானால், சில காலமாகவே அவர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடுமாற்றங்கள் நடந்து கொண்டது. அவர்கள் ஒன்று நினைக்க அவர் வாழ்க்கையில் நடப்பது வேறு ஒன்றாக இருக்கின்றது. அவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர வர அவர்கள் தெய்வத்திடம் சென்று என் பிரச்சனைகளை தீர்த்து கொடுங்கள் என்று கேட்கவில்லை. எனக்கு மட்டும் இத்தனை பிரச்சனைகள் கொடுக்கின்றாயே, அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்க கூடாதா என்றுதான் கேட்கின்றார்கள். இப்படி நினைக்கின்ற மனிதர்களை நான் என்ன செய்ய முடியும்? ஏன் நீங்கள் கொடுக்கப்பட்டது இது போன்று செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு உணர்த்தப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொள்வதாக இல்லை. அதனால்தான் இன்று அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள்.
கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனையினால் உன் வாழ்க்கை சரியாகிவிட்டது. அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த ஒரு விஷயத்தினால் உனக்கு தெய்வம் துணையாகிவிட்டது. அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகின்றதா என் தங்கமே? ஒருவர் உன்னை கெடுக்க வேண்டும் என்று நினைத்து உன்னையே சுற்றி சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் ஏதாவது செய்துவிட நினைக்கிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் தெய்வம் உனக்கு துணையாக நிற்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இவர்கள் செய்த காரியத்தினால் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயம்தான் நடந்திருக்கின்றது. ஒருபோதும் அவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையில் பலிக்கப் போவது கிடையாது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடப்பது கிடையாது. ஆனால் தெய்வத்தினுடைய அதிகப்படியான பாதுகாப்பை இப்பொழுது கொடுக்க தொடங்கிவிட்டது. உன்னுடைய குலதெய்வமும் சரி, உன்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த தாயானவளும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதை சரியாக கொடுத்து விடுவார்கள். யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை அழிக்க நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் இனிமேல் தானாகவே அழிந்து போவார்கள். வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இன்று அதே கஷ்டத்தினால் வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்திக்கப் போகின்றார்கள் என் தங்கமே. அதனால் இன்றிலிருந்து நீ மன நிம்மதியோடு இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் அது சக்தி வாய்ந்த திருப்பங்கள் எல்லாம் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் இவர்கள் மூலமாக நடக்கப் போகின்றது. அவர்கள் நினைத்தது எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காமல் தெய்வம் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை அரங்கேற்றப் போகின்றது. ஒவ்வொரு செயலும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. தாயானவளினுடைய ஆசீர்வாதங்களால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது என் தங்கமே. உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு இனி எந்த ஒரு செயலும் உன் வாழ்க்கையில் உனக்கு பாதிப்பினை கொடுக்காது. செய்பவர்கள் கெட்டதை நினைப்பவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் மனம் வருந்துவார்கள். எதற்காக நம் குலதெய்வத்தின் முன்னால் நின்று இது போன்ற தவறான காரியத்தை செய்தோம் என்று அவர்கள் குலதெய்வத்தால் பாதிக்கப்படுவார்கள். குலதெய்வம் அவர்களுக்கு தண்டனையை எப்படி கொடுக்கும் தெரியுமா? இதையெல்லாம் அவர்கள் உன் வாழ்க்கையில் செய்ய நினைத்தார்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துவிடும். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஒரு நாளும் இது போன்ற தவறுகளை அவர்கள் தெரியாமல் கூட செய்ய மாட்டார்கள் என்று நினைப்பார்கள். பிரச்சனைகள் என்று சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்றுதான் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் ஒருவர் உன்னை அழிக்க உன்னுடைய குலதெய்வத்தை நாடி சென்றிருக்கின்றார். அங்கே உன்னுடைய குலதெய்வம் அவருக்கு கொடுத்த பரிசு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பாதுகாவலராக வந்து நின்று விட்டது. உன் குலதெய்வம் உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறது என்பதைத்தான் உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன். இந்த தாயானவள் நான் கேட்டதை உனக்கு சொல்லிவிட்டேன். இனிமேல் நமக்கு எதையும் செய்து விடுவார்களோ என்று நினைத்து பயப்படாதே. அவர்கள் உனக்கு காவலாக வருவதற்கு காரணமே இவர்கள் குலதெய்வத்திடம் சென்று சொல்லி குலதெய்வம் செய்யாமல் போன விஷயத்தை வேறு யாரிடமும் சென்று தேடக்கூடாது என்பதற்காகத்தான். உனக்கு பாதுகாவலாக இனிமேல் உன் குலதெய்வம் உன் இல்லத்தின் வாசலில் நிலையாக நின்று கொண்டிருப்பார்கள் என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். இனி என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்கும். உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. உன் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் இந்த தாயானவளுடைய ஆசீர்வாதமும் உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. உன்னை பாதுகாக்க எப்பொழுதும் உன் தாயானவள் நான் காத்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.